பர்கர். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பன்னு 2 வச்சுருக்கேன். இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையிலே விற்கும், நீங்கள் வாங்கிக்கிங்க. பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோஸ் எல்லாம் இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். 2 இது வச்சுருக்கேன். வெங்காயம் இதுமாரி ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. சில்லி சாக்ஸும் டொமேட்டோ சாக்ஸும் சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன். இதை உருளைக்கிழங்கு பெருசு வேக வச்சு எடுத்துருக்கேன். 2 பீன்ஸ் ஒரு 3 பீன்ஸ் எடுத்துருக்கேன். கேரட் 1, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், மிளகாத்தூள் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை மைதா மாவு 2-3 டீஸ்பூன் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கையிலே மசிச்சுங்க. இப்போ கேரட்டு பீன்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவு கலக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மைதா மாவுலனா கார்ன்ஃப்ளவருக்குள்ளே போட்டு நீங்கள் கலக்கலாம். இப்போ இதை நல்லா நுணுக்கிக்கலாம். நுணுங்கிறது கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா தூளாகிடும். இப்போ இது போதும். இப்போ இந்த மாவை இந்த அளவு ரவுண்டாக நான் எண்ணெய் வச்சுருக்கேன், அடுப்பில் காய வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த இதை செஞ்சுக்கலாம். இந்த கட்லெட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் பீஸில் வரைஞ்சி வச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வட்டமாக அழகாக ரவுண்டாக பண்ணிங்க. மெலிசா எண்ணெயில் பூரா ஸ்லோவில் வச்சுருக்கேன். நான் ரொம்ப இது பண்ணுறாதீங்க, தீஞ்சிடும். ஸ்லோ இதுலேயே வச்சுங்க. ரொம்ப ஸ்பீட் வச்சுட்டிங்கன்னா அந்த மேலே இதில் கரும்புனா வரைக்கும் உள்ளே வேவாது. பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சு. இது இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை இதே எண்ணெயில் பன்னீரை இந்த இதில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இது போதுமான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம பர்கர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பன்னு எடுத்துங்க. இந்த பன்னு மேலே டொமேட்டோ சாக்ஸ் சில்லி சாக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா தடவிங்க. இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க. இப்போ இந்த கட்லெட் மேலே வைக்கலாம். இப்போ இந்த சீஸ் இந்த மாதிரி பிச்சு எடுத்துங்க. எடுத்து இது மேலே வச்சுருங்க. இப்போ இந்த கோஸ் இலையை வச்சுருங்க. இப்போ இந்த பன்னீர் வெங்காயம் இதுமாரி வச்சுங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உங்களுக்கு வேணுன்னா மைனஸ் இருந்தால் இது மேலே நீங்கள் நல்லா போட்டுக்கலாம். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம மோரத்துக்கும் லைட்டாக அந்த சில்லி சாக்ஸு போட்டு இது பண்ணிக்கலாம். போதுமான அளவு. இப்போ இதை மூடிடலாம். இப்போ பர்கர் ரெடி. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பர்கரு. அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பர்கர் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே சிம்பிளாக செஞ்ச பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.